விஜய் காவேரிய திட்டுறாரு. நாளைக்கு காலையிலக்குள்ள நீ எல்லா போஸ்டரையும் எடுத்துடணும்னு சொல்றாரு. காவேரியும் என்னென்னமோ சொல்லி மேனேஜ் பண்ணி பாக்குறாங்க. விஜய் கேட்ட பாடு இல்ல. அதனால நான் எடுத்துடுறேன்னு சொல்றாங்க காவேரி எல்லா போஸ்டரையும். அப்பனா இப்பவே போய் எடுன்னு சொல்றாங்க விஜய். அதுக்கு காவேரி சொல்றாங்க, வெளிச்சத்துல எடுத்தா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதனால நான் நைட்டு தான் ஒட்டினேன் இந்த போஸ்டர்லாம், நான் நைட்டே எடுத்துடுறேன்னு விஜய் கிட்ட சொல்றாங்க. வீட்டுல போய் சமாளிக்கிறாங்க. விஜய் ரொம்ப பெருமைப்பட்டாருன்னு காவேரி வீட்டுல போய் பொய் சொல்றாங்க. கங்கா கண்டுபிடிக்கிறாங்க. கங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க. கார்ல போறப்ப விஜய் பாக்குறாரு அவரோட போஸ்டரை. காவேரிய திட்டுறாரு. காவேரி சொல்றாங்க, நான் தான் போஸ்டரை காலையிலக்குள்ள எடுத்துடுறேன்னு சொல்றேன்ல, நீங்க ஒவ்வொரு போஸ்டரும் பாக்குறப்ப என்ன திட்டிக்கிட்டே இருப்பீங்களா? நான் 1000 போஸ்டர் ஒட்டியிருக்கேன், 1000 ட்ரிப்பு என்ன திட்டுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜய் ஒண்ணுமே சொல்லல. ஆபீஸுக்கு போறாங்க. அப்ப கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. 2 ஸ்டாஃப் கேட்கலையே விஜய் சொல்றாரு, இனிமேட்டு யாராவது கேட்டாங்கன்னா உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு காவேரிய சொல்றாங்க. காவேரி இனிமேட்டு யாருமே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்கன்னு விஜய அனுப்பி வைக்கிறாங்க. கம்பெனி ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்றாங்க, காவேரி எனக்காண்டி வேண்டி இருக்காரு, கம்பெனி நல்லா வரணும்னு நினைச்சிருக்காரு, அதனால யாருமே பேசாதீங்க, 24 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க வேண்டி இருக்கிறது பழிக்கும்னு சொல்றாங்க. எல்லாரும் சரி மேடம்னு சொல்றாங்க.